வணக்கம் சார். உங்கள் பி சிவராஜ், அன்பு ஜோதிடர். இன்றைக்கி கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டோம். சிவராத்திரி சந்தோஷம். முடிச்சுக்கிட்டு இருக்கேன்னா கோயிலுக்கு போயிட்டு வந்த பிறகு என்ன செய்கிறது யோசித்து பார்த்தேன். சரி, நம்ம ஏற்கனவே ஜோதிட விழிப்புணர்வு பற்றி மக்களுக்கு சொல்லணும்னு இந்த பதிவுகளை ஆரம்பிச்சிருக்கோம். அதனால் இந்த நேரத்தை ஒரு பயனுள்ள நேரமாக பல பயனுள்ள விஷயத்தை நம்ம பகிர்ந்து கொள்ளலாம்னு மக்களாக நானும் கோயிலுக்கு போயிட்டு வந்து இந்த பதிவை போடலாம்னு நினைக்கிறேன். என்னென்னு கேட்டிங்கன்னா, சாதாரணமாக நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் நம்ம ஒரு தாக்கம், நம்மளுக்குள்ள ஒரு தாக்கம் இருக்கும். நம்ம சாதிக்கணுன்ற வெறி இருக்கும். நம்ம என்ன செய்வோம் அப்படின்னு யோசிப்போம். படிக்கணும், சரி. வேலைக்கு போகணும், சரி. நல்லா மனசுக்கு பிடிச்ச வேலை கிடைக்கணும், சரி. அப்போ என்ன செய்யணும்? அப்போ அங்கே வேலைக்கு போகிற இடத்துல நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி மனசுக்கு பிடிச்ச மாதிரி வேலை கிடைக்கல. அடடா, மனசுக்கு பிடிச்ச மாதிரி வேலை கிடைக்கலையே, சரி. இப்படியே நம்ம ஓடிக்கிட்டே இருக்கோம். அப்போ நம்மளுக்கு என்ன வேணும், நம்மளுக்கு என்ன கிடைக்கும், நம்ம நினச்ச மாதிரி நடக்க மாட்டேங்குது. இப்போ என்ன செய்கிறது? இப்படியே யோசிச்சுக்கிட்டு சரி, ஒரு நாளைக்கு போய் நம்ம ஜாதகத்தை கொண்டு போய் கொடுத்து ஒரு இடத்துல பார்ப்போம். சார், எனக்கு எப்போ சார் வேலை கிடைக்கும்? என்ன செய்யலாம் சார்? என்ன மாதிரி வேலை கிடைக்கும் சார்? அரசு வேலை கிடைக்குமா, தனியார் வேலை கிடைக்குமா, இந்த பிகாம் படிச்சிருக்கேன், என்ன செய்யலாம்? இப்படி நம்ம படிப்பெல்லாம் சொல்லி ஒரு ஜோதிடர்கிட்ட போய் கேட்குறோம். அவர் என்ன செய்கிறாரு? சார், உங்களுக்கு வேலை கிடைக்கும், தைரியமாக இருங்க, ஆனால் இந்த சனி பயிற்சி ஆகணும் அப்படிங்கிறார். அப்போ எவ்வளோ நாள் சார் ஆகும்? 2 வருஷம் ஆகும் சார். சரி, 2 வருஷம் ஆயிடுச்சு. இவர் என்ன பண்ணுறாங்க, இந்த 2.5 வருஷத்துக்கு வேலை கிடைக்காதுன்னு ஜோசியர் சொல்லிட்டாரு. நம்ம இதுக்கு மேலேயும் உட்காந்துக்கிட்டு ஒன்றும் செய்ய முடியாது, வேறு ஏதாவது வேலை செய்யுமா அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அதுக்கான முயற்சி எடுக்காமல் அமைதியாக வேறு வேலையை செய்வோம், என்ன வேலை செய்வோம், திரும்ப யோசிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போ அந்த காலகட்டத்தில் நீ என்ன செய்யணும்? உனக்கு என்ன தேசாபுத்தி ஓடுது, உனக்கு என்ன செஞ்சால் நல்லது, எதன் வழியாக உங்களுக்கு அந்த வேலை வாய்ப்பு கிடைக்கும், எதன் ரீதியாக நீங்கள் அதுக்காக அணுகணும், யாரை பார்க்கணும், என்ன ஒர்க் பண்ணலாம், சுயமாக தொழில் செய்யலாமா, வேலை கிடைக்கிற வரைக்கும் சுய தொழில் செய்யறதுக்கு யோகம் இருக்கா, இப்படி ஒவ்வொரு விஷயமா யோசிச்சு பார்த்துக்கிட்டே இருக்கும் சார். சரி, ஒரு முடிவா இன்னொரு ஜோசிகிட்ட போய் பார்ப்போம். அவர்கிட்ட போய் கேட்டோம்னா அவர், சார், உங்களுக்கு இப்போ ராகுகேது பயிற்சி ஆகணும், அது வரைக்கும் உங்களுக்கு வேலை கிடைக்கிறது லேட் ஆகும். அது எவ்வளோ சார் ஆகும்? அது கேட்டால் 12 மாதம் இருக்குது சார். 12 மாதம், ஒரு 10 நாள் இருக்குது. ரைட்டு. இப்படியே ஒவ்வொரு ஜோசிக்கிட்டையா போய் நாளாகிட்டே இருக்கு. சரி, இதை செஞ்சால் நல்லதுன்னு ஒருத்தர் சொல்ல மாட்டுறாங்க அப்படின்ட்டு ஒரு யோசனை. யார்கிட்ட போனால் சரியாக வரும்? ஏன் சார் கவலைப்படுறீங்க? இருக்கவே இருக்கு. பாஸ்கர் அஸ்ட்ராலஜி முறை, அதை படித்த மாணவர்கள் இருக்காங்க. கேபி சிஸ்டம்ஸ் பேர் அதுக்கு. அந்த முறையில் போய் அதை படித்தவங்ககிட்ட போய் கேட்டிங்கன்னா உங்கள் பிறந்த நேரம், பிறந்த ஊர், பிறந்த டயத்தை கொடுத்தீங்கன்னா போதும். உங்கள் பிறந்த ஜாதகமே தேவையில்லை. ஏன்னா பிறந்த ஜாதகங்கிறது நீங்கள் பிறக்கும்போது பஞ்சாங்கத்துலேருந்து எடுத்து வச்சு இப்போ எழுதி வச்ச கிரகம் தானே. அப்போ அது ஜென்ம ஜாதகம் தானே. அதை கொண்டு போய் காட்டி பார்த்தா அதில் என்ன தெரியும்? இன்றைக்கு கோச்சாரத்தில் என்னென்ன கிரகங்கள் எந்தெந்த நட்சத்திரத்தில் இருக்குது, எந்த உப நட்சத்திரத்தில் இருக்குது, அதை பார்த்து அந்த கிரகம் உங்களுக்கு என்ன செய்யுது, எந்த திசை நடக்குது, அது உங்களுக்கு இந்த வேலைவாய்ப்புக்கு சாதகமாக இருக்கா, பாதகமாக இருக்கா, இல்லை வேலைவாய்ப்புக்கு சாதகமாக இல்லைன்னா எந்த வழியில் நீங்கள் அந்த வேலையை செய்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது பூரா அழகாக அற்புதமாக சொல்கிறதுக்கு கேபி சிஸ்டம் அப்படிங்கிற ஒரு சிஸ்டத்தில் இன்றைக்கு நிலையில் அந்த கேபி அஸ்ட்ராலஜி படித்த மாணவர்கள்கிட்ட போய் கேட்டிங்கன்னா உறுதியாக உங்களுக்கு ஒரு வழிகாட்டுவாங்க. அந்த மாதிரி நீங்கள் வழிகாட்டும் போது நீங்கள் அதன்படி இந்த வேலைக்கு இதை நம்ம செய்வோம், இதை செய்யக்கூடாது, நம்ம வாழ்க்கையில் இப்படியே இருக்குது,
நம்மளுக்கு யோகம் என்ன, எப்படி குடிப்பினை இருக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா, மனநிறைவோடு அந்த டைம் வர வரைக்கும் அதுக்கான தேவையான முயற்சிகள் செஞ்சு அந்த ஜோதிடர் உங்களுக்கு சரியான வழியை காட்டுவார். அப்படி காட்டும்போது அந்த நேரத்தை வீணடிக்காமல் அவங்க சொன்ன வழியில் ஒரு முயற்சி பண்ணி போய் நம்ம சாதிக்கிறதுக்கு ஒரு வழி வழி கிடைக்குங்கிற ஒரே நம்பிக்கை. அது மாதிரி நானும் ஒரு தடவை இந்த கேபி அஸ்ட்ராலஜி படித்த ஒரு மாணவர்கிட்ட போய் கேட்டேன். கேட்கும்போது சொன்னார், அப்படி என்னுடைய சுய வாழ்க்கையில் நடந்தது பூரா உங்களுக்கு வீடியோவை போட்டு சொல்லணும், மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தணுங்கிற ஒரு நோக்கத்தில் தானே நான் இந்த வீடியோவை எடுத்து போட்டுக்கிட்டு இருக்கேன். இந்த சிவராத்திரி நன்னாளில் எனக்கு தெரிஞ்சதை சொல்லியிருக்கேன். வாழ்க்கையில் ஜோதிடராக 15 வருஷம் பணியாற்றி இன்று மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தணுன்ற எண்ணத்தில் நான் இந்த சேவையை செய்கிறேன். தயவு செஞ்சு எல்லோரும் வீடியோவை பார்த்து அதற்கான யோசனை என்ன செய்வோம் அப்படிங்கிறத அடுத்தடுத்த வீடியோவில் சொல்கிறேன். எல்லோரும் நல்ல முறையில் முன்னேறுறதுக்கு, நீங்கள் நினச்சதெல்லாம் நடக்கிறதுக்கு, நம்மளுக்கு என்ன கிடைக்கும் கிடைக்காது தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் அனைவரும் கேபி அஸ்ட்ராலஜி படித்த ஜோதிடர்கள் அணுகி அவங்கக்கிட்ட ஆலோசனை கேட்டு நல்ல முறையில் உங்கள் வாழ்க்கையை மேம்படுத்தி சந்தோஷமாக வாழணும் என்று இறைவனை பிரார்த்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.